வணக்கம். இன்னைக்கு ஒரு புதுவித டிஃபன் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 1 கப், மைதா வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு நல்லா கலந்து விடணும். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சோடா மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், மேலே 1/2 டீஸ்பூன் அளவு நெய்யாவது எண்ணெயாவது சேர்த்து தடவி வைக்கணும். 10-15 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். 2 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கிட்டு எடுத்துக்கணும். ஒரு 6 பூண்டு பல், காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், ஒரு 11 மிளகாய் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் சின்ன மிளகாய், கொஞ்சமாக எண்ணெய், மிளகாயை வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் எண்ணெயாவது நெய்யாவது சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம், பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நச்சு எடுத்துக்கலாம். மிளகாயும் 1-2 நச்சு எடுத்துக்கணும். பூண்டை சேர்த்து மறுபடியும் ஒரு நச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு, நச்ச மசாலா, உருளைக்கிழங்கு நல்லா கலந்துக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தழை, இதில் கேரட் பட்டாணி வேணாலும் சேர்த்துக்கலாம். மிளகாய் நான் ரொம்ப சின்னதாக இருக்கனால அத்தனை இது சேர்த்துருக்கேன். எப்போதும் உள்ள மிளகாய்னா 4-5 சேர்த்தா போதும். ரொம்ப காரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் விதையை நீக்கிட்டு பொடிச்சு எடுத்துக்கணும். ஒரு அரைத்தரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தியெல்லாம் தேய்ச்சிட்டு அரைத்தரம் வேக வச்சா போதும். டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் சில்லி சாஸ் இருந்ததுன்னா சில்லி சாஸும் எடுத்துக்கலாம். சீஸ் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வெறும் மசாலா மட்டும் எடுத்துக்கலாம். இதை மடிக்கிடலாம். மிதமான தீயில வேக வச்சுக்கணும். ஸ்டப்புடு மடக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நன்றி.